ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல ஆட்ரிபியூட் செலக்டாரில் ஒரு டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டியூ டேக்கில் கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டில் டெமோன்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இந்த டெமோன்ற நேமில் நம்ம எம்ஓ மட்டும் கால் பண்ணி நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நான் இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல என்னென்ன போகிறேன்னா டியூ டேக்கை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். டியூ டேக் கால் பண்ணிட்டு ஆட்ரிபியூட்டை கொடுக்கறதுக்காக நான் இங்கே ஸ்கொயர் பேக்கெட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம இந்த இடத்துல கடைசி நேம், அதாவது எம்ஓ மட்டும் கால் பண்ணுறதுக்கு நம்ம டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நேமை கொடுக்கறதுக்காக டபுள் கோலன் கொடுக்குறோம். அந்த இடத்துல எம்ஓ மட்டும் நான் கால் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேரந்திஸ் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு நம்ம பேக்ரவுண்ட் கலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம எல்லோன்னு சேஞ்ச் பண்ணலாம். எல்லோன்னு கொடுத்துட்டு வாங்க ரன் பண்ணி வரலாமா? பார்த்தீங்களா, அதோட பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக மாறிடுச்சு. ஆனால் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா எம்1 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.